ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய புகைப்படத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை பாபாவுடைய முகத்தையும் அவர் அழகாக அட்டனக்காலிட்டு அமர்ந்திருக்கிற அந்த ஸ்வரூபத்தை நம்ம மனசுக்குள்ளே சிந்திக்கும் பொழுதோ நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ள உள்ள பாரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிறத நம்மளால உணர முடியும். இது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, 2 அற்புதங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இந்த புகைப்படத்தின் மூலமாக 2 பக்தர்கள் வாழ்க்கையில பாபா நிகழ்த்திய மாற்றங்களையும், அதிசயங்களையும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இவங்க ஒரு சாய் பக்தை. இவங்களுக்கு தினமும் தன் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர வழியில, ஒரு அங்காடியில இருக்கக்கூடிய பாபாவுடைய முகம் மட்டுமே உள்ள அந்த சித்திரத்தை பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. இந்த பாபாவுடைய இந்த புகைப்படத்தை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். அவங்க சாய் பக்தியாக இருந்த போதிலும் அவங்க கிட்ட படங்களே இல்லாம இருந்தது தான் ஒரு பெரிய அதிசயம். அன்றைக்கு அவங்க எப்படியாவது இதை வாங்கணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்றாங்க. தன்னுடைய பிறந்த நாள் பரிசாக தானே போய் அந்த படத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுல மாட்டுறாங்க. எங்க வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டினுள்ள பிரதான அறையில் இந்த ஹால்ல எல்லோர் கண்கள்லயும் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க இல்லம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பாபாவுடைய புகைப்படம் வருவதற்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு அமைதியான சூழலே இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுடைய தலைவருக்கு அதிகப்படியான கோபம் வரும், அதிகப்படியான மன அழுத்தம், அலுவல் விஷயமாகவும் சரி, வீட்டு விஷயமாகவும் சரி, ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் கூட அவரால் தாங்கிக்கவே முடியாது. அதனால நம்ம எப்பவுமே சாதாரணமா பேசுற அந்த குரலை விட அவருடைய குரல் ரொம்ப ஓங்கி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கோபம் வரவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த கோபம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னே புரியாது. ஏன்னா அவங்க அந்த நிலையிலிருந்து மறந்து போய் தன்னை மீறி தான் அப்படி எல்லாமே செய்வாங்க. அது சுத்தி இருக்க எல்லாருக்குமே புரியாது. ஒரு சிலருக்கு புரியும், விட்டு கொடுத்து போலாம். ஆனா ரொம்ப நாளைக்கே அது தாக்கு பிடிக்க முடியாது இல்லைங்களா? இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை தான் அந்த குடும்பத்துல உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தது. மன அழுத்தத்தையும் மன அமைதியும் குலைக்கும் விதமாகவே எப்பொழுதுமே அவருடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டே இருந்தது. இது குழந்தைகளுடைய வளர்ச்சியை மட்டும் இல்லாம மனைவியோட மனநலத்தையும் பாதிக்கிறதோடு இல்லாம குடும்ப நிம்மதியும் கொஞ்சம் கொஞ்சமா இதனால குறையறத அந்த குடும்பத்துல உள்ள எல்லோருமே உணர ஆரம்பிச்சாங்க. என்ன ஆகுது, இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இல்லத்துல யாராவது ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி உடல்நல குறைவு, இந்த மாதிரியான அதாவது மனம் அழுத்தமாகக்கூடிய எல்லா ஒரு சம்பவங்களும் அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருந்ததுன்னு தான் சொல்லணும். பாபாவுடைய புகைப்படம் வந்த பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்ந்ததுன்னா, அந்த மேஜிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மேஜிக் மாதிரி பாபா ஒரு 2-3 நாள்ல என்ன மாதிரி மாற்றத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாபா நினைக்கிறதுன்னா தன்னுடைய பக்தர்கள் வீட்டுக்குள்ள எது முதல்ல தேவையோ அதை நிகழ்த்தி கொடுத்துருவார். நம்ம 1000 கோரிக்கை வைப்போம் மனசுக்குள்ள, எக்கச்சக்கமா நம்ம மனசுக்குள்ள நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனா பாபா நம்ம மேல அக்கறை உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு பக்தருடைய வாழ்க்கையில முதல்ல என்ன தேவை அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சு முதல்ல அதை சரி செய்வார். அப்போ அந்த இல்லத்துல தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி. அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுதலை வேணும். அந்த வீட்டுல ஒரு அமைதியான சூழ்நிலை நிகழ்வது மட்டுமே பிரதானமாக இருந்த பட்சத்தினால பாபாவுடைய புகைப்படம் வீட்டுக்கு வந்த மறுநாள்ல இருந்து அழகான ஒரு மாற்றத்தை அந்த இல்லத்துல உருவாக்கி கொடுத்தாரு. அது என்னன்னா, அந்த குடும்ப தலைவர் எப்பவுமே உள்ள வரும்பொழுதே, வீட்டுக்குள்ள வரும்பொழுதே மன அழுத்தத்தோட யார்கிட்ட போய் சத்தம் போடலான்னு வரக்கூடியவர், உள்ள நுழையும் போது அந்த பிரதான அறையில பாபாவுடைய அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவர் என்ன பண்ணுவாரா, எப்பவும் இல்லாத அளவுக்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிற அளவுக்கு மாறுறார். தினமும் எங்கிருந்தோ ஒரு அறையிலிருந்து சத்தம் போட்டுக்கிட்டே வருவாரா. அந்த பாபாவுடைய புகைப்படத்தை கடந்து போகும்பொழுது அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்குமா. இந்த குடும்ப தலைவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்தை இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் உருவாகிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா வெளியில சொல்லலை. ஏன்னா அவருடைய வாயிலிருந்தே அதை வரவழைக்கணுன்றதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு. 3 நாள் கழித்து 3ஆவது நாள் அதே மாதிரி வேறொரு அறையிலேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்தவர் பிரதான அறைக்கு பாபாவுடைய முகத்தை பார்த்ததும் கப்பு சுப்புன்னு ஆயிட்டாராம். அமைதியாயிட்டு யாரையும் எதுவுமே சொல்லாம அங்க போய் இருந்த ஒரு சோஃபால உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தவர் அந்த பக்தையை நிமிர்ந்து பார்த்து, ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். 3 நாளா இந்த பாபா போட்டோ நம்ம வீட்டில் இருக்கு.
என்னையே அறியாம அவர பார்க்கும்பொழுது, என் மனசுல இருக்க கோவம்லாம் எங்கேயோ என்ன விட்டு போது. நான் ரொம்ப சாந்தமா மாறுறேன். எனக்கு ஒரு மன நிம்மதியும், நிறைவும் இருக்கு. அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் கோபமா வழியில வரும்பொழுதெல்லாம் அவர் என்ன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. அந்த சிரிப்பு என் மனச வந்து மாத்துது. இந்த முகத்துல ஒரு வசீகரம் இருக்கு. அந்த வசீகரம் என்னுடைய மனசுல ஒரு மாற்றத்த குடுக்குது. என்னையே அறியாம என் கவலையெல்லாம் நான் மறக்கிறேன்னு சொல்லி, மனம் விட்டு தன் மனைவியிடம் இந்த வார்த்தைகளை சொன்னதும், அந்த மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. பாபா தன் பக்தர்கள் வாழ்க்கையில முதல்ல என்ன தேவை அப்படிங்கிறத நிறைவேற்றி குடுத்துட்டு தான், அடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக அற்புதங்களை நிகழ்த்துவார். முதல் அற்புதம் இது. அதற்கப்புறம் வீட்ல உடல்நல குறைவு ஏற்பட்டு, மாத்தி மாத்தி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது. இந்த மாரி மன அழுத்தம் அதிகமா இருந்த சூழ்நிலை மாறி, அந்த குழந்தைகளுடைய உடல் நிலையில நல்ல முன்னேற்றமும், ஆரோக்கியமும், அவங்க நல்லா அழகா ஆரோக்கியமா வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலைய பாபா உருவாக்கி கொடுத்தார். இப்படியாக பாபா அந்த பக்தையுடைய வாழ்க்கையில ஒரு அழகான அற்புதத்தை நிகழ்த்தி, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையை மாற்றி, ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து, அந்த பக்தையோட கணவருக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி, உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதற்காக பாபாவுக்கு நம்ப இப்போ நன்றி செலுத்திக்கலாம். இதுக்கப்புறமா இதே பக்தை என்ன பண்றாங்க, தன்னுடன் பணிபுரியக்கூடிய சக ஆசிரியை ஒருவருக்கு இந்த புகைப்படம், இதே மாதிரி பாபாவுடைய வேறொரு புகைப்படத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. முதல்ல வாங்குறதுக்கு தயங்குனாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல பாபா கும்பிடுற வழக்கம் இல்ல. வாங்குறதுக்கு தயங்குனாலும், பாபா மேல உள்ள அந்த அன்பின் காரணமாகவும், பற்றுதலின் காரணமாகவும் அந்த ஆசிரியை வந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் எடுத்துட்டு போனா கண்டிப்பா வீட்ல ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் அதை மறந்துவிட்டு அவங்க எடுத்துட்டு போய் வீட்ல என்ன பண்றாங்க, கொண்டு போய் வைக்கிறதுக்காக போகும்பொழுது, அந்த ஆசிரியையுடைய மாமனார் சொல்றாங்க, "நம்பல்லாம் பாபா கும்பிடுற வழக்கமே கிடையாது. அதனால பூஜை அறையில வைக்க வேண்டாம். அத இங்க எங்கேயாவது ஹால்ல வச்சு வேற எங்கனா வழிபடுறதுன்னா வழிபட்டுக்கோமா. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த போதிலும், சரி நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க பாபாவுடைய படத்த வச்சிடலாம் அப்படின்னு ஹால்ல ஒரு செல்ஃப்ல என்ன பண்றாங்க, ஒரு அலமாரியில பாபாவுடைய அந்த புகைப்படத்த வைக்கிறாங்க. அவங்க தெரிந்து வைத்தார்களா, இல்ல தெரியாம வைத்தாங்களான்னு தெரியாது. அடுத்த நாள் என்ன அற்புதத்த பாபா நிகழ்த்தினார், மறுநாளே என்ன அற்புதத்த நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்றைய நாள் வந்து மாலை நேரத்துல அவங்களுடைய மாமனார் இந்த புகைப்படத்த பூஜை அறையில வைக்க வேண்டாம், வேற எங்கனா வச்சுக்கோங்கன்னு சொன்னவங்க, மறுநாள் இவங்க எழுந்து வந்து பார்க்கும்பொழுது, அவங்க மாமனாரே பாபாவுடைய புகைப்படத்திற்கு நேரா ஒரு சேர போட்டு உட்காந்து பாபாவையே உற்று நோக்கி கொண்டிருப்பத இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து கேட்கறதுக்குள்ள அவரே முந்திக்கிட்டு, "அம்மா, நீ என்ன நினைச்சு வச்சியோ எனக்கு தெரியாது. நான் நேத்து வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன். இந்த படத்த இங்கேருந்து எந்த காரணத்த கொண்டும் எடுக்கவே எடுக்காதம்மா. நீ சரியான இடத்த பார்த்து தான் வச்சிருக்க. எவ்வளோ அழகா ஜொலிக்கிறாரு பாபா, வந்து பாரும்மா. நான் இதுவரைக்கும் இவர கையெடுத்து கும்பிட்டதில்ல. ஆனா என் அறையை விட்டு நான் வெளியில வரும்பொழுது, பாபாவுடைய இந்த புகைப்படத்த பார்த்து என்னையே அறியாம நான் 2 கரங்களையும் கூப்பி நான் பாபாவ கும்பிட்டேன். மனசார கும்பிட்டேன். இங்க வந்து பாரும்மா, அந்த அழக பாரும்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க பார்க்குறாங்களாம், சூரியனுடைய ஒளி கதிர்கள் பாபாவுடைய அந்த புகைப்படத்தின் மேல பட்டு, அப்படியே பாபா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாராம். அவ்வளோ ஒரு பிரகாசமா அந்த புகைப்படம் அவருடைய கண்களுக்கு தென்பட்டத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். யார் ஒருவர் அந்த புகைப்படமே வேண்டான்னு சொன்னாரோ, அவர் வாயாலேயே அந்த புகைப்படத்த அங்கிருந்து எடுக்கவே எடுக்காதம்மா, அங்கேயே வை, அதுதான் சரியான இடம். அவரே அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்க போய் உட்கார்ந்துருக்காரு பாரு. அங்க அவருக்கு அழகா விளக்கேற்றி, அவருக்கு தினமும் பூ போட்டு பூஜை பண்ணுமா. பார்க்கும்பொழுது மனசுக்கு என்னவோ தெரியல நிறைவா இருக்குன்னு மறுநாளே சொன்னது தான் இங்க ஒரு பெரிய அதிசயமே. தொடர்ந்து தினமும் பாபாவுடைய புகைப்படத்திற்கு நேரா காலையில எழுந்த உடனேமே அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பாபாவையே பார்த்துட்டு இருப்பாராம் அந்த ஆசிரியருடைய மாமனார். இப்படி ஒரு அழகான மாற்றத்தை அவர் மனதுல பாபா ரொம்ப அதிசயிக்கத்தக்க வகையில மறுநாளே நிகழ்த்துவார்ன்னு நம்ம யாராவது எதிர்பார்த்திருப்போமா? இது ஒன்றோட அவர் நிக்கல. முதல்ல என்ன பண்ணணுமோ அத பண்ணி முடிச்சுட்டார். அடுத்து என்ன நடந்ததுன்னா,
அந்த ஆசிரியருடைய நாத்தனாருக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு மணமகன் அமையாம கஷ்டமா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயம் 3 நாள்ல நடந்தது. அந்த புகைப்படம் போய் சேர்ந்த 3 நாள்ல நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளையே வீடு தேடி வந்து கட்டினா, இந்த பெண்ண தான் நான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு, ஒரே வாரத்துல 2 வீட்டாரும் சம்மதம் பேசி முடித்து, 2 மாதங்கள்ல திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எத்தனையோ நாளா நடக்காம தள்ளி போன அந்த திருமணமும் நடந்து முடிந்தது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா மாறுச்சு. அவங்களே அத உணர ஆரம்பிக்கிறாங்க. பாபாவுடைய புகைப்படம் வந்த பிறகு, யார வேண்டான்னு சொல்லி நம்ப ஒதுக்கி வைக்கணும்னு நெனச்சோமோ, பூஜை அறைக்குள்ள வேண்டாம், தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நெனச்சோமோ, அவர் இருந்த இடத்துல இருந்தே, "நீ எங்க என்ன வச்சாலும் சரி, நான் அற்புதத்த நிகழ்த்துறதுக்காக வந்தேன். என்னுடைய கடமைய நான் தொடர்ந்து செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எதை பற்றியும் கவலைப்படாமல் பாபா தொடர்ந்து அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்தார். 2வது இது ஒரு அற்புதம் நிகழ்த்து முடிந்தது. மனமாற்றத்தை கொடுத்தார். அப்புறமா வந்து திருமண தடங்கல் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ஆசிரியைக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, 99.9% உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாகவே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும், இந்த பாபாவுடைய புகைப்படம் அவங்க மனசுல ஒரு மாற்றத்த உற்பத்தி பண்ணதோடு இல்லாமல், பாபா மேல ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையும் விதைத்ததுன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணாங்க, பாபா வந்து இத்தன அற்புதம் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்கார். வீட வேற வாங்கி குடுத்திருக்கார். அதுவரைக்கும் கேஸ்ல இருந்த அந்த வீடு அவங்க கைக்கு ரொம்ப அழகா வந்து சேர்ந்தது. இந்த அற்புதம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான அற்புதம். கேஸ்ல இருந்த வீடு, அந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமாகி, அந்த வீடு அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது சொந்த வீடு நியாயப்பிரகாரம் அவங்களுக்கு வர வேண்டிய வீடு வராம இருந்தது. அவங்களுக்கு வந்துருச்சு. முக்கியமான அற்புதம். அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தது. அவங்க வீட்டு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 99.9% குழந்தை பாக்கியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் பரவாயில்லன்னு பாபாவுடைய பாதத்த இறுக்க பிடிச்சுக்கிட்டாங்க. பாபா தான் நமக்கு அப்படின்னு பிடிச்சுட்டு அவருடைய சச்சரிதத்த விடாம படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாபாவே ஒரு வழிவகுத்து கொடுத்தார். ஒரு சரியான மருத்துவர காமிச்சார். அதற்கப்புறம் அழகான ஒரு ஆண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தது. எவ்வளவு அழகா பாபா ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக வாழ்க்கையில அற்புதங்கள அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையில நிகழ்த்தினார் அப்படின்னு சொன்னா நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. பாபா நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நமக்கு முழுமையான நம்பிக்கை வேண்டும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம்னா, எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க வீட்டுக்கு பாபா வந்து கொண்டுட்டு போனா அவங்க வீட்ல ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தோடும், ஐயத்தோடும் போனாங்க. கடைசியில பாபா ஒன்றின் பின் ஒன்றாக அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தார். நிகழ்த்தி அவர்கள் மனதிலும் இடம் பிடித்தார். எத்தனையோ நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்துக்காக செய்தார். அதற்காக அந்த குடும்பம் இன்றளவுக்கும் பாபாவுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து சாய்கீதை டிவியில பாபா தன் பக்தர்கள் வாழ்க்கையில் இது போன்ற எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில பாபா ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்தினார், அதை சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் அனுப்பி வைங்க. சாய்கீதை டிவியில் எல்லா பக்தர்களுக்கும் அதை நம்ம சொல்லுவோம். எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.